பல புராண கதைகள்ல நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ராட்சத உருவத்திலையும் பயங்கர வலிமையாவும் கொடூரமாவும் இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் நம்மளோட பூமியில வாழ்ந்துதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான ராட்சத உயிரினங்களை பத்தின புராண கதைகள் உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்கள்ல பெரும்பாலான கலாச்சாரங்கள்ல காணப்படுது. அப்படி ஒரு ராட்சத புராண உயிரினத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அந்த உயிரினத்தோட பேரு லெவியத்தன். இந்த லெவியத்தனை ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடல் ராட்சசன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல லெவியத்தனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த லெவியத்தன் அப்படின்னா என்ன, இந்த மிருகம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், இதோட சக்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ புனித நூலான பைபிள்ல புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற சாப்டர்ல இந்த லெவியத்தன்ங்கிற ராட்சத உயிரினத்தை பத்தின சில குறிப்புகள் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நெருப்ப மூச்சா விடக்கூடிய ஒரு முதலை அப்படின்னு இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ராட்சத கடல் பாம்பு தான் இந்த லெவியத்தன் அப்படின்னு சொல்றாங்க.